வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கஸ்டர்ட் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 கப், பிரெட் துண்டுகள் தேவையான அளவு. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி பவுட்ராட்டம் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த புட்டிங் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட் நல்லா நுணுக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கஸ்டர்ட் பவுடரையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு கப் அளவுக்கு பாலையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். இதில் கேரமல் சேர்ப்புறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கேரமல் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீனிலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா கேரமல் கலர் நல்லா வந்துட்டுருக்கு. நல்லா கேரமல் ரெடியான உடனே இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போகிறீங்களோ அதுலேயே நீங்கள் டைரெக்டாக கேரமல் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் செஞ்சுட்டு கூட நீங்கள் புட்டிங் செய்யக்கூடிய பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நம்ம கஸ்டர்ட் பவுடர், ஜீனி, பால் சேர்த்து கலந்து வச்ச அந்த லிக்விடை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். பேனில் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கனால உடனே திக்காயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம செய்யக்கூடிய இந்த புட்டிங்க்கு கஸ்டர்ட் பவுடரும் ப்ரெட்டும் இருந்தால் மட்டும் போதுமானதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பால் சர்க்கரையை வச்சு நம்ம உடனே செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தனியாக நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் பவுட்ரை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 6 ப்ரெட்டு எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காயிடக்கூடாது. லைட்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ப்ரெட் பவுட்ரை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த மிக்ஸ் நீங்கள் லைட்டாக பால் கூட சேர்த்துக்கலாம். அது சூடாக இருக்கும்போதே நீங்கள் ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சின்ன துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். தேவைன்னா நீங்கள் பட்டர் சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் பட்டர் சேர்க்க தேவையில்லை. இது ஒரு ஆப்ஷன் தான். இப்போ நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருந்ததில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கஸ்டர்ட் ப்ரெட் மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப லிக்விடாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. நார்மலாக நம்ம கரண்டியில் எடுத்து வைக்கிறதுக்கு சரியான பதத்தில் இருக்குது. இது மாதிரி இருந்தால் போதுமானது. இப்போ இதை லைட்டாக ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் வேணாலும் இதே மெத்தடில் செய்யலாம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு நீங்கள் நம்ம செய்யக்கூடிய இந்த புட்டிங் பாத்திரத்தை மேலே வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதுமானது. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் செய்கிறேன். மேலே ஒரு பிளேட் போட்டு கூட நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம மூடக்கூடிய அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி வடியாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய புட்டிங் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. வெறும் கஸ்டர்ட் பவுடரும் ப்ரெட்டும் இருந்தால் மட்டும் போதுமானது. சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப குயிக்காக ஒரு 20 மினிட்ஸ்லேயே வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சூப்பரான புட்டிங் செஞ்சிட்டோம். ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.